ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தர் அப்படி ஏற்றி நடக்கும்போதே அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் சொன்னார்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆராதனை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருப்பார். இதுதான் நான் கொண்டு வந்த வாக்குத்தத்தம். அவர் பலன் 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 சொல்லி 2-3 பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 103 5வது வசனத்தினுடைய கடைசி பாகம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103 5வது வசனத்தினுடைய கடைசி பாகம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கழுகுக்கு சமானம் என்று கர்த்தர் சொல்கிறார். கழுகு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை. அதுக்கு பலன் அதிகமாக இருக்கிறபடியால் அது மிக உயரமாய் பறக்கும். 2வது அவருடைய கண்கள் ரொம்ப ஷார்ப். குறி வைத்து தாக்கக்கூடியதான ஒரு பறவை கழுகு. இந்த கழுகை பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு பலன் வருது? மற்ற பறவைகள்லாம் நம்ம பார்க்கும்போது குருவி, காக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பறக்கும், கொஞ்சம் உயரத்தில் பறக்கும், அப்படியே கீழே உட்காந்து. ஆனால் இந்த கழுகு பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மேலே உயர வட்டமிட்டு அது உயர போயிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு இருக்கிறதான பலன் இல்லையா? நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நம்ம ஆவியில் சோர்ந்து இருக்கலாம், இல்லை ஓடி ஓடி சரீரத்தில் சோர்வு ஏற்பட்டுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்களை திரும்ப கழுகுக்கு சமானமான வயது போல வாழ வயதுகளை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நடக்கும்? நான் எப்படி அதை பெற்றுக்கொள்வேன்னு நினைக்கிறீங்களா? சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சொன்னது. இப்போ பாடினாங்க, ஆராதனையில் பாடினாங்க. கர்த்தர் அப்படியே அதை என்ன பண்ணுறது? கன்ஃபார்ம் பண்ணுறது. நான் உனக்கு பலனாக இருப்பேன். நீ சோர்ந்து போகாத, ஆவியில் சோர்ந்து போகாத, சரீரத்திலையும் சோர்ந்து போகாத, உனக்கு நான் பலனாக இருப்பேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. முதல்ல ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் நமக்கு தெரிந்த வசனம் தான். 40ஆம் அதிகாரம் 29 31 வசனம் வரையிலும் நாம் வாசிக்கலாம். இங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் பலனில் முடிக்கிறார். ஆரம்பத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை எழுதப்படும். அந்த சொல்கிறோம். இந்த வேசர்பாடி பிரிட்ஜில்
மாட்டு வண்டியில் நிறைய லோடை ஏற்றி நான் இப்போ கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாவம் மாடு தொலிக்கும், ஏற முடியாமல் உட்காந்துரும். அதை போட்டு அடிட்டு அடிப்பான், அதை ஏற்றிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே சோர்ந்து போய் கீழே உட்காந்து அதுக்கு சரியான புல் போடுறான்னா, வைக்கோல் போடுறான்னா, தீவனம் போடுறான்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. நீ ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடி சோர்ந்து போயிருப்பாயானால், நீ ஓடி களைத்து போயிருப்பாயானால், உன் சோர்வை பார்க்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. உன் கலப்பை பார்க்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லையா, வீக்னஸ் ஒன்று கிடையாது. இதுக்கு மேலே எழுந்து நடப்பதற்கு எனக்கு பலனே இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் அதை பெருகச் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவராது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, எலியாவை பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்ன பண்ணாரு, அவர் சோர்ந்து போய் ஒரு சூரஜ் செடியின் கீழே படுத்துக்கிட்டார். அவர் சொல்ற, போதும் ஆண்டவரே, அவருடைய விலை எந்த அளவுக்கு குன்றி போச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல நான் வாழ்றதுக்கு பிடிக்கல. அவர் சொல்லல, அவர் சொல்லிட்டாரு, போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் போதும், பட்ட போராட்டங்கள் போதும், ஓடின ஓட்டம் போதும், எதிர்த்து வருகிற சவால்களை வெல்ல எதிர்க்க நான் பட்ட பாடுகள் போதும் சொல்லி அவர் சொல்ற, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை காட்டின நானே ஐ எம் நாட் குட், என்னை எடுத்துக்கணும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில ஜெபங்களை கர்த்தர் கேட்க மாட்டார். எதை கேட்க மாட்டார் அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு மாறா செய்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பது கிடையாது. ஒரு முறை பாஸ்டர் சொன்னாங்க, அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அப்போது வாலிபத்தில் இருக்கும்போது யாருக்கோ அடிபட்டு ரத்தம் தேவைப்பட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது டாக்டர் சொன்னாங்க, நீங்களே கொடுக்கலாம் இவங்களுக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் நினைச்சார், அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா சொன்னார், பீகாரில் ஊழியர் பண்ணுறாரு, ஜேம்ஸ் ஊழியர். அவர் நினைச்சார், நானே ஒல்லியாக இருக்கிறேன், நான் எப்படி ரத்தம் கொடுக்குறது
அப்படின்னு சொல்லி இவர் எல்லாரையும் படுக்க வச்சுட்டு ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஜெபிக்கிறார், படுத்துனே ஜெபிக்கிறாரு. அந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு ரத்தம் அவங்களுக்கு இவர் ஜெபிக்கிறாரு. அவங்க ரத்தம் போல என் ரத்தம் இருக்கக்கூடாது, என் ரத்தத்தை ஓவா மாற்றிருக்க இல்லை வேற ஏதாவது ரத்தமாக மாற்றிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். என் ரத்தம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னாரா, இனி அந்த ஒரு பாட்டை பாடுதில்ல, அந்த பாட்டை பாடு. என்ன பாட்டு அது? ஆண்டவருடைய ஊழியத்தில் உயிரே கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறல, அது நீ பாடாத அப்படின்னா. என்ன ஆண்டவரே, நீ உயிரே ரத்தத்தையே கொடுக்க மாட்டேங்கிற, எங்களுக்கு உயிரை கொடுக்க. அப்போதான் ஒரு புத்தி வந்துச்சு. அன்பானவர்களே, சில ஜெபங்களில் கர்த்தர் கேட்க மாட்டார். தேவ சித்தத்துக்கு மாற கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோட பாடத்தை கற்பிப்பார். அவருடைய சுபாவத்தை உங்களுக்கு வகுத்துவார். அதுபோலதான் இங்கே எலியா ஜெபிக்கிற போதும், கர்த்தாவே என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ள. சரி, அப்போ ஆண்டவர் ஒன்றுமே பேசணும், ஒன்றுமே பேசணும். நம்மளாம் தான் நம்ம மட்டும் அங்கே விட்டோம்னு வச்சுக்க, என்னப்பா இல்லையா, ஆனத்துலேருந்து நான் அக்கினா இறக்கி கொண்டு வந்தீங்க, இவ்வளோ பயங்கரமான ஊழியத்தை நான் செய்தீங்க, இப்படி ஒரு கட்டில் இல்லாமல் ஒரு பெட்ஷீட் இல்லாமல் தலைகாணி இல்லாமல் இப்படி பத்துட்ருக்கீங்கள, ஏச்சு வரப்பா காரில் உட்காருப்பா, என்னால் முடியலன்னா நான் கூட தூக்கி என் காரில் உட்கார வச்சு தூக்கி போயிடுறேன் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். கர்த்தர் அவரை தூக்கி காரில், கர்த்தர் காரை கொடுக்கல, அந்த இடத்துல அங்கே ஒரு போஜனத்தை கர்த்தர் கையில் கொடுத்தாரு. அந்த போஜனத்தை சாப்பிட்டாரு, படுத்தாரு. மறுபடியும் கர்த்தர் எதுவுமே பேசல, ஒன்றையும் சொல்லலை. மறுபடியும் போஜனத்தை கொடுக்குற, முன்னால செய்ததை அப்படியே திருப்பியும் பின்னாலே அவர் செய்கிறார். உனக்கு தேவை என்ன? இந்த எலியாவுக்கு தேவை என்ன? ஒரு காரா, ஒரு மோட்டார் சைக்கிளா, அல்லது ஒரு வாகனமா கர்த்தருக்கு கொண்டு போகிறதுக்கு? அதை கர்த்தர் நினைக்கல. நீ அதில் ட்ராவல் பண்ணதுக்கு தேவ சித்தம் இல்லை. ஆனால் நீ எப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால், நீ சோர்ந்து போயிருக்கிற பற்றியா, அந்த சோர்வை ஒன்று விட்டு நீக்கி நீ கால்நடையாகவே ஓரை பருவதை மட்டும் நடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் வேற எதையுமே கொடுக்கல. கர்த்தர் என்ன கொடுத்தாரு? போஜனத்தை கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு. சாப்பிட்டார், கொடுத்தத வேணும்னு சொல்லி சாப்பிட்டார். காரணம் அவர் அவ்வளோ டயர்ட், அவ்வளோ களைப்பு. இவங்களை பாருங்க, ரொம்ப களைச்சி டயர்டாக இருக்கும்போது ஏதாவது சாப்பிடுறியா, ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா அப்படி தானே கேட்போம் நம்ம. அதுதான் வேற என்ன கேட்போம் நம்ம, வேற கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றி பண்ணுமாம் போல கர்த்தர் உங்களை தேற்றும். எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தேற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கு. எலியா யார்? தேவனுடைய ஊழியக்காரர். தேவனுடைய ஊழியம் நடைபெறணும், தேவ சித்தம் அவருக்குள்ள நடக்கணும். அதுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். போஜனத்தை சாப்பிட்டார், ரெண்டாவது முறை போஜனத்தை சாப்பிட்டாரு. ரெண்டாவது முறை சாப்பிடும்போது அந்த வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, 7 நினைக்கிறேன். என்ன சொன்னாருன்னா, நீ செய்ய வேண்டிய டிராவல் ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இவரே சோர்ந்து போயிருக்காரு, பலன் இல்லை, இவரை எப்படியா நடக்க வைக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நடக்க வச்சா
கொஞ்சம் தூரம் நம்ம என்ன பண்ணணும், நடக்க வைப்போம் சரி. ஆனால் இந்த கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட நீ பண்ண வேண்டிய தூரம் இல்லையா? இல்லையா? நம்ம எல்லாம் ஷார்ட்டாக பார்க்கணும், கர்த்தர் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்ப்பாரு. தாவீது கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, உன் குமாரன் உன் ஸ்தானத்தில் எழுதி இருந்து என் ஆலயத்தை கட்டணும். அவர் தாவீது சொல்றாரு, வெகு தூரத்தில் இருக்கக்கூடியதை இப்பொழுது எனக்கு காண்பித்தீரே. கர்த்தர் வெகு தூரமாக இருக்கக்கூடிய தரிசனங்களை தேவன் காண்பிப்பார். தேவன் நம்மளுக்குள்ள பேசுவார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு மனுஷன் பேசுவது போல கர்த்தர் பேச மாட்டார். அல்லேலூயா. அவருடைய நினைவுகளும் வழிகளும் எப்படி பூமிக்கு வானம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல் இருக்கிறது. கர்த்தரை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். அதனால்தான் நீ சோர்ந்து போய் படுக்கும்போது அதே போஜனத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது என்ன போஜனமோ கர்த்தருக்கு சோதனை. என்ன போஜனம் போட்டுருவா? இல்லை, நான் நினைக்கிறேன் தூதர்கள் சாப்பிடுகிறதான ஒரு போஜனமாக இருக்கணும். அன்னைக்கு வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, தூதர்கள் சாப்பிடுகிற உணவை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனம். ஒரு பரலோக மன்னாவை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு தேவன் உண்டு. எதுக்கு அந்த பரலோக மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறாரு? நீ செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகம். அதனால பரலோக மன்னாவை நான் கொடுக்கிறேன். பரலோக மன்னாவை புசிக்கிற பொழுதுதான் அவன் பலன் அடைந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு திருவிழா நம்ம பங்கெடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் நம்ம பங்கெடுக்கிறோம். மிகப்பெரிய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தவறவே விடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள். அவர் சொல்லிட்டு போயிருக்கார், நான் வரும் வரைக்கும் இதை செய்யுங்கள். காரணம், உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை அது பலப்படுத்தும், உன் சோர்விலிருந்து தூக்கிவிடும், தேவ சித்தத்தை செய்ய வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நல்லா நீங்கள் படித்து பாருங்க. இந்த திருவிருந்தை குறித்ததான முக்கியத்துவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போஜனத்தை சாப்பிட்டாரு, டிராவல் பண்ணுறாரு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரைப்பு என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவன் எங்க சோர்ந்து போனான்னு கேட்டால், சரீரத்தில் இல்லை, நாட் இன் த பாடி. சரீரத்தை, அவன் சரீரத்தில் சோர்ந்து போ, சரீரத்தினால திடமாக தான் இருக்காரு. அவர் எங்க சோர்ந்து போனாரு? தன் ஆத்மாவில் சோர்ந்து போனார். சங்கீதம் 138 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானா, நல்ல வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. தைரியப்படுத்துவார். ஆத்மாவிலே பலத்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த டாக்டர் எவ்வளவு பெரிய ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தாலும் உன் ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரு இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. உன் ஆத்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு டாக்டர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆத்மாவில் சோர்ந்து இருக்கீங்களா? இன்னைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி எனக்கு
நல்லா தெரியும். கர்த்தர் சபைக்கு, நம்ம சபைக்கு கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்னபடியே உன் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றும். அல்லேலூயா. வாழ வயது அப்படின்னா, வாழ வயது என்பது வாலிபம். எப்படி வாலிபத்தில் எப்படி துடிப்பாக இருந்தோமோ, எப்படி ஓடணுமோ அது போல நீ ஓடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆத்மாவில் பலன். கர்த்தர் பலத்தை கொடுத்தார் எலியாவுக்கு. அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் he traveled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்போ கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு நாளுக்கு 2 நாளைக்கு கொடுக்கிற பலன் போல இல்லை. 40 நாள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய தேவ பலனை, காண்டாமிருகத்தில் ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார்னா கொடுத்தது தான். அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னது தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலன் நமக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தூதர் சொன்னான், நீ போக வேண்டிய தூரம் வெறும். ஏன் சொன்னார் அப்படின்னா, நீ போய் 3 பேர் அபிஷேகம் பண்ணணும். அந்த 3 பேர் யாரு? 15வது அதிகாரத்தில் ஆசகேலை சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 16வது வசனத்தில் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 3வது எலிசாவை உன் ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ண. என்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் முன்குறிக்கிறார். ஒரு ஆசைகளை முன்குறிக்கிறாரு, ஒரு யெகூவை முன்குறிக்கிறாரு. 2 பேரும் ராஜாக்கள் தான். 3வது தீர்க்கதரிசியை முன்குறிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உண்டாவதாக. அன்பானவர்களே, அவர் பாதியிலே விட்டு போகிற தேவன் கிடையாது. இனி வருகிற காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பாதியில் விட மாட்டார், பாதியில் விட மாட்டார். அவர் இறுதியை துடிக்கும். இன்னும் சரி, ஊழியத்தை பூர்ணமாக. அல்லேலூயா. இன்னும் போ, அபிஷேகம் பண்ண, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. தேவனுடைய சோதரம். இந்த ஊழியத்தை முடித்த பிறகுதான் எலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் அக்கினி ரதங்களாக பரலோகத்துக்கு ஏறி போனார். கர்த்தருக்கு ஊழியம் முடிஞ்சிச்சு. ஊழியம் அதுக்கப்புறம் பூமியில் வைக்க மாட்டார் கர்த்தர். உன் ஊழியம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் வைப்பார். அதுக்கப்புறம் தேவன் எடுத்துக்கொள்வார். சகரியாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் தன் ஊழியத்தை முடித்து தன் வீட்டுக்கு திரும்பினான். ஊழியம் முடிஞ்சிச்சுன்னா கர்த்தருக்கு சோதரிக்கிறவர். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்து இன்றைக்கு இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவருடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த சொல்ற தீமோத்தேயுவை பார்த்து, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ நிறைவேற்று. அதில் கவனமாக என்று கர்த்தர் சொல்றாரு. இங்க எலியா சோர்ந்து போறாரு. இன்னும் ஊழியம் நிறைவேறல. அதுக்குள்ள பெரிய சோர்வு வந்துருச்சு. படுத்துட்டாரு. இனி வேண்டாம், போதும். இல்லைன்னோ, நீ போக வேண்டிய தூரம். ஆமென். அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது பாருங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 35. 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி
தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். ரெண்டாவது கதை சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. அல்லேலூயா. இந்த அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குருடருடைய என்ன சொல்ற, முடவன் மானை போல துள்ளுவான், குருடன் கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும் சொல்லி அங்கே அற்புதங்களாய் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவிய காலங்களில் அது நடந்துச்சு. சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை சரீரத்தில் வாதிக்கப்பட்டவர்களுடைய பலவீனத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் ஆத்மாவை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல, உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தையும் கர்த்தர் என்ன பண்றது? நம்முடைய தேவன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னீங்கன்னா அல்லலெல்லாம் பறக்கும். அல்லேலூயா. சின்ன சொல்லணும் அல்லேலூயா. நீங்கள் போகும்போது வரும்போது கூட அம்மையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி எங்கே துதி இருக்கும் அந்த சாத்தம் வரமாட்டேன். ஆவிலே அழகா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. ஆவிலே ஃபயர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று பிரவீன் வீட்டில் பிரேயர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிலே அனல். அல்லேலூயா. அனல் மூட்டுகிறதான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசிய சபை ஆவிலே அனல் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே தூங்கிக்கிட்டு ஸ்தோத்திரம். ஜெபிக்காமல் தூங்குறது, ஜெபிச்ச பிறகு தூங்குறது, சில பேர் ஜெபத்திலேயே தூங்குறது. இந்த தூக்கத்தின் ஆவி வரக்கூடாது, கிட்ட நெருங்கக்கூடாது. அதை பார்த்து சொல்லி தூக்கத்தின் ஆவியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்கிட்டு இருந்த அந்த எலியாவை தட்டி எழுப்பி இரவும், அந்த வார்த்தை இரவும் என்ன தூங்கல. நம்ம நைட்டில் நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருக்கோம், ஏன் பகலோட தூங்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலும் தூக்கம், மாலையிலும் தூக்கம், மதியத்திலும் தூக்கம், எல்லாவற்றிலும் தூக்கம். தூக்கம் கண்டையை உணர்த்தும். விழித்திரு, ஆகாரத்தினால் நீ திருப்தி ஆவாய். ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழித்திரு. ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகல் அந்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க சரீரத்தில் கர்த்தர் பலத்தை தேவன் தருகிறார். யார் யார் பலவீனத்தோடு வரீங்க இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்கள் ரைசலார். முட்டி போட முடியலையா? ஜெபி. நான் முட்டி போட்டு ஜெபிக்கணும். கர்த்தாவே முழங்கால நிற்கணும். இன்னைக்கு மோகசி அண்ணன் அவரை விக்ரி பண்ணுறாங்க. ஐயா, நீங்கள் எவ்வளோ நேரம் முழங்கால நின்று ஜெபிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் பார்த்தா எங்க காரணங்கள் தேவ வாழ வயது போல ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் கட்டளை. அதே நேரத்தில் அவர் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றாரு. ஹெல்த்தியானா என்ன, ரொம்ப ரிச்சாக சாப்பிடுங்க, எளிய உணவு ஆனால் ஸ்ட்ரென்த்தான உணவு, தகுதியான உணவை அவர் சாப்பிட்றாரு. அப்படி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் நமக்கு ட்ரீட் பண்ணாலும் பண்ணலன்னாலும், அல்லேலூயா, கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த எலியாவின் தேவன் நம்மளாவது ஆறுதல் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் எதிர்பார்த்தேன், வீட்டில் கிடைக்காது, ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காரணம் என்ன? அவங்களே பலவீனம். பைபிள் சொல்லு, பெண்கள் பலவீனமான பாண்டம். என்ன பண்றது? பைபிள் அப்படி எழுதி வச்சுட்டாரு. அவங்கள திட்டுவா முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஓகே, இன்னைக்கு ஓட்டல் தான். ஆமென். தேவனுக்கு மகிமை. பாருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அலமோது இருக்குது எல்லா ஹோட்டல்லையும். அவர் சொல்றாரு, அங்கே குளத்தூர்ல அது எல்லா ஹோட்டலும் சின்ன சின்ன ஹோட்டலுக்கு ரொம்ப தான் ஆகுது. வீட்டில் நான் சமைக்கவே மாட்டாங்க. முன்னாடிலாம் காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பதார்த்தத்தை வாங்கி வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செவச்சி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும், உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ யாருமே கிடையாது, அவங்களுக்கும் லீவ். காரணம் என்னன்னு கேட்டால் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. புருஷனும் போறாரு, பொண்டாட்டியும் போகுது. அது 2 பேரும் லீவ். ஞாயிற்றுக்கிழமை நான் ஹோட்டலுக்கு போ. காலம் அப்படியே மாறிடுச்சு. இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்க, பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, ஆண்கள் மாத்திரம்னா வேலைக்கு போவாங்க. இப்போ காலம் ட்ரெண்டு மாறிடுச்சு. ஸோ காலங்கள் எல்லாம் மாறும். என்ன உணவு பழக்க வழக்கங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேலே ஹோட்டல். ஒரு தெருவில் போனால் ஃபுல்லாக ஹோட்டலாக தானே இருக்குங்க. வேறு எந்த கடையும் காணாங்க. சின்ன ஹோட்டலுக்கு பெரிய ஹோட்டல் இருக்குது. நான் கேட்டேன், என்ன அப்போ ஒரே ஆமாம், இந்த தெரு ஃபுல்லாக அப்படிதான். ஓ, சாப்பிட்றவங்க பிரச்சிட்டாங்க போகுது. ஆமாம், இந்த கடைசி காலத்தில் பைபிள் சொல்லுது, என்ன சொல்கிற? ஆமாம், நீ படிச்சு பாருங்க. கொலோசியர் நினைக்கிறேன் 3ஆம் அதிகாரத்தில். கடைசி காலத்தில் நீங்கள் ஒருத்தர் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று வருது. அதில் 5 பேர் சமைப்பாங்க. ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன நீங்களாம் படிச்சிருக்கீங்க? ஆமாம் படிச்சிருக்கிறோம். அதை எது பார்த்து வேலையில் பார்த்தா ஒன்றும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதனால சாப்பாட்டில் இறங்கி நீங்கள் உடனே கால்குலேட் பண்ணாதீங்க. ஓ, ஹோட்டல் வச்சிடலாம், வியாபாரம் ஆகிடும். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அதை செய். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. ஸோ சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கிற தேவன் கர்த்தர் சொல்றாரு, உன்னை குணமாக்கும்படி நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம் குணமாகும். சொல்லிட்டாரு, தழும்புகளாலே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சபையில் ஒரு அம்மாவுக்கு முதுகில் பெரிய கட்டி நடந்தது. சாட்சி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, முதுகில் கட்டி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என்ன குணமாக்கினார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன குணமாக்கினார். எல்லாம் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. இந்த அம்மா சொல்றதே தான் சொல்லுது, கர்த்தர் என்ன குணமாக்கினார். எங்க அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யாருன்னா கிண்டலா கேலியா சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இந்த அம்மா அதை பற்றி கேரே பண்ணாது. அது என்ன சொல்லுமா, வார சாட்சி சொன்னா கர்த்தர் என்ன சுகமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சபையில் இந்த அம்மா எழுந்து சாட்சி சொல்ல வருது. அதை கட்டி எல்லாருக்கும் உங்களை கீழே விழுந்து உடையுது. மெய்யாலுமே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், தெய்வீக சுகம். பென்னிஹின் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் 1994 வருஷத்தில் மெரினா கடற்கரையில் டிஜிஎஸ் தினகரன் நாட்கள் மூலமாக ஒரு பெரிய குரூசைட் நடந்தது. அதில் வயிற்றில் கேன்சர் கட்டி ஒரு சகோதரி ஹீல் ஆகினே எல்லாருக்கும் ஹீல் பண்ணி டச் அப்படின்றாரு, விழுறாங்க. இந்த அம்மா மேடையில் எவ்வளோ வியாதிஸ்தரெல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேடையில் ஏறி வருது. அவ்வளோ பெரிய கேன்சர் கட்டி அப்படியே கீழே விழுந்து உடையுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானா? ஆமென். உங்கள் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாது. சுகம் கொடுக்குற கர்த்தரை மேன்மை பாராட்டு. ஏன்னா பலவீனம் இல்லை. பவுல் சொல்றார், என் பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்குகிறபடினாலே என் பலவீனத்திலையும் நான் கர்த்தரை மேன்மை பாராட்டேன். அவரை தான் மேன்மை பாராட்டு. ஏன்னா ஏன் பலவீனமா அவரை மேன்மை பாராட்டு. அப்பதான் மேன்மை பாராட்ட முடியும். ஆமென். தேவனுக்கு மகிமை. மூணாவது ஒரு காரியம் அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. மூணாவது ஒரு பலன். என்ன பலன்னா உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பலன். சரியா? போஜனத்தின் பலனை பார்த்தோம். ரெண்டாவது சரீரத்துக்கு வருகிறதான பலத்தை பார்த்தோம். மூணாவது உன்னதத்தின் பலன். இந்த உன்னதத்தின் பலன் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பலன் இறங்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். எப்படி இருக்குமா? கர்த்தருக்கு சாட்சி சொல்லணுமா வேணாமா? பைபிளுக்கு சங்கீதத்தில் இருக்குது, நாளுக்கு நாள் அவருடைய செய்திகளை விவரியுங்கள். நாளுக்கு நாள், எவ்ரிடே. எப்படி விவரிக்கிறது? எப்படி சொல்லுவோம்? நடந்ததானே சொல்லுவோம். அது எப்போ நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, சோதர பரிசுத்த ஆவியான ஒரு இடத்தில் வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள். அது இல்லாமல் நமக்கு பலன் கிடையாது. ஆவி இல்லாமல் நமக்கு பலன் இல்லை. எசேக்கியா ப்ராஃபஸி சொல்ல சொன்னார், உலர்ந்த எலும்புகள் இருக்கு, உலர்ந்து ஒன்றுமே கிடையாது. நோ நத்திங். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ப்ராஃபஸி சொல்ல சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. இதெல்லாம் உயிரடையுமா கேட்குறாரு. அது உமக்கே தெரியும். யூ சொல்ல மாட்டேங்கிறாரு, உமக்கே தெரியும். ப்ராஃபஸி சொல்ல, உலர்ந்த எலும்புகளே உயிரடை, நரம்புகள் உண்டாகட்டும் சொல்லு, ரசைகள் உண்டாகட்டும் சொல்லு. இப்போ நான் உயிரை கொடுக்க போறேன், நீ ப்ராஃபஸி சொல்லுங்கிற கர்த்தர். அவர் ஆவி இறங்கின உடனே அந்த டெட் பாடி எல்லாம் அப்படியே உயிரோடு எழுந்து பெரிய சேனையாக கர்த்தர் எழுதினார். உன்னையும் கர்த்தர் பெரிய சேனையாக தேவன் எழுதினார். எப்போ தெரியுமா? உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனை நீ தரிக்கும் பொழுது. நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை பெற்றவர்களா? அல்லேலூயா. அதுதான் உன்னதத்தின் பலன். அந்த பலன் உனக்கு வேணும். கவனிங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கேளுங்க, கேட்க வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதற்கு மேலே தேவ சித்தத்தின் படி அந்த உன்னத பலத்துக்கு, அந்த உன்னத பலத்தின் மேலே யார் தாகமாக இருக்கிறாங்களோ கர்த்தர் சொல்றாரு, நான் தண்ணியை ஊற்றுவேன். உன் ஆத்மா ட்ரையாக இருக்கா, வறட்சியாக இருக்கா? கர்த்தருக்கு சோதனையிலிருந்து எந்த ஒரு விளைவும் இல்லையே என்று சொல்லி நீ நினைக்கிறையா? எந்த ஒரு பலனும் இந்த ஆத்மாவிலிருந்து தேவனுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி நினைக்கிறியா? கவலைப்படாத, நான் அதை கொடுக்குறேன். அல்லேலூயா. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரத்தில், என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. 120 பேர் எருசலேமில் கர்த்தருக்காக இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் நீங்கள் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்து. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? இந்த உன்னத பலத்தை தரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன நம்ம என்ன செய்யணுமா? வெயிட். தேவ சமூகத்தில்
நேற்று தேவ சமூகத்தை பற்றி பேசுகிறேன். தேவ சமூகத்தை நீ காத்து 50 நாள் ஆச்சு. 50 நாள் காத்து இருக்கிறாங்க. ஒரு நாள் மேல் மாடியில் அவங்க 120 பேர் காத்திருந்து அவங்க ஜெபிக்கும் பொழுது திடீர்னு சடுதியாய், இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 2 சடுதியாய் என்ற வார்த்தை இருக்கு. திடீர்னு எந்த நாளில் ஊற்றுவேன்னு சொன்னாரா? இல்லையே. அந்த நாள் என்ன நாள்? அது பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள்ல நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் அப்படி சொல்லல, நீங்கள் காத்திருங்கன்னு சொன்னாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அதிலிருந்து 50 நாள் காத்திருந்தாங்க. எங்க எருசலேமில் மேல் மாடியில் மொத்தம் 120 பேர் ஒரு மனதோடு காத்திருந்தாங்க 50 நாள். ஆமென். அப்பொழுது சடிதியிலே வானத்திலே ஒரு முழக்கம் உண்டார். பரிசுத்த ஆவியானவர் அனலாக இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ காத்திருக்கணும். கால் துரிதமாய் ஓடுகிறவன் தப்பி நடக்கிறான். நீ தேவனுக்காக காத்திருக்கிறாயா? அவருடைய ஆவியின் அபிஷேகத்துக்காக, உன்னத பலத்துக்காக நீ காத்திருக்கிறாயா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அந்த பலத்தை தெரிவிப்பார். ஆமென். சாட்சி சொல்ல நம்ம அழைக்கிறோம். எத்தனை பேர் வராங்க? 1 2 அதோட ஸ்டாப். ஆமென். சில நேரத்தில் அதிகம் வருதில்லை. அதனால தாழ்மையாக நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச இந்த காலத்தில் சாட்சின்னு சொன்னால் போதும், ஃபஸ்ட்டு போய் எழுந்து போயிடும். ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லுவோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அற்புதம் செய்வார். உண்மையா ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாக சொல்லுவேன். இந்த வாழ்க்கை அப்படியே அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய உன்னதம். ஏமா வசனம் சொல்லுது, நான் சொல்ல, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். ஒருவேளை நீங்கள் சாட்சி சொல்லன்னு சொல்லிட்டு கவலைப்படாது. நான் சொல்கிற ஆலோசனை கேட்க. கர்த்தருக்காய் காத்துக்கிறேன். வெயிட். ஃபாஸ்டிங் போறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிமுகமான என்னுடைய உற்ற நண்பர் இந்த சாட்சியோடு முடிக்கும். அவர் பேர் இங்கே வந்தார் பாருங்க, பிரான்சிஸ் சேவியர். ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் வந்து பேசினார். அவர் ஆர்சி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார். அவர் ஆர்சியில் வந்து ஷர்மா நகரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்சி சர்ச், அதில் போய் ஒவ்வொரு சிலையாக ஆர்சி சர்ச்சில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசுடைய சீஷர்கள். இவர் ஒவ்வொரு சிலைக்கு முன்னால் போய் முத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலையை போய் முத்தம் பண்ணுவார். அப்படி இருந்த ஒரு தேவன், அப்படி இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பிடித்தார். செங்கடலில் ஞானஸ்நானம் எடுத்தார். இங்கே பொசவாகத்தில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அவர் என்கிட்ட கேட்டார், பிரதர், நான் ஆவியின் அபிஷேகம் பெறணும்னு வாஞ்சிக்கிறேன், என்னை கூப்பிட்டு போவீங்களா? வாங்க, கூப்பிட்டு போகிறேன். அவர் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறார். நான் போகல. அவர் கேட்டார், எங்கள் பிரதர் ஏன் வரல? இல்லை, கொஞ்சம் வேலையாக இருந்தது, வர முடியல. அப்போ ஃபஸ்ட் டைம் சொல்லலை. 2வது டைம் சொன்னேன், இந்த நாளில் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த நாள்லேயும் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறார். 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிருக்கிறாரு. ஜெபிச்சுட்டு அந்த நாளில் அவர் போட்டு போன உடனே அவர் கையை நீட்டின உடனே அபிஷேகத்தினால் துள்ளி குதிச்சு இன்னைக்கு ஒரு சபையை வச்சு நடத்திட்டு இருக்கார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை சாதாரண அல்ல. உன்னை உருமாற்றும், உன்னை பலப்படுத்தும். கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்பி நிற்க உன் இருதயத்தை துடிதுடிக்கப்படும். அந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது உன்னத பலன். 3 பலத்தை உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன பலன்? போஜன பலன், சரீர பலன்,
5. கழுகுக்கு சமானமா வாலிபர்கள் சோர்ந்து போவாங்க, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ காத்து. இந்த மாதத்தில் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். புது பலனை கர்த்தர் கொடுக்க போறார் இந்த மாதத்தில். ஆமென் சொல்லுங்க. ப்ராஃபஸி. ஆமென். கண்களை மூடி சொல்லியிருக்கோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல மாதத்துக்காக உண்மை சோதரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் எனக்கு ஒரு புதிய பலனை கர்த்தரை தெரிவிக்க போவதற்காக சொல்கிறேன். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாமே புதிதாய் நீ மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் பலனை நீ புதிதாய் மாற்றுகிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்காய் காத்திருக்க ஆண்டவரே, எங்கள் முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் சிந்தைகளை நீர் ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு உன்னத பலன் இறங்கி வரும் என்று சொல்லி நீர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, தேவ சமூகத்திலே காத்திருந்த தேவனுடைய மனிதர்கள் மேலே அன்றைக்கு உன்னத பலன் இறங்கினது போல இன்றைக்கு ஆண்டவரே, அந்த ஆவியினுடைய உன்னத அபிஷேகத்தின் பலனை ஆண்டவரே ஒவ்வொருவரும், எங்கள் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும், பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த மாதம் அமைவதாக. ஆமென். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அபிஷேகம் பெற்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. எலியாவை போல சோர்ந்து இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக மாறுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாகப்பா. உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் நீ சொல்லி ஆண்டவரே, ஓ சுகம் அடைவார்களாக. அந்த பலவீனம் அவர்களை விட்டு விலகுவதாக. ஓ இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அற்புத சுகம் கிடைப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு உறுப்பையும், பழுதடைந்த ஒவ்வொரு உறுப்பையும் கர்த்தர் புதிதாய் தேவன் மாற்றும்படி சொல்கிறேன். எஸ் லார்ட். கர்த்தர் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.